திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியையும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல்லையும் ஒதுக்கீடு செய்தது திமுக. இதனைத் தொடர்ந்து 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இப்பொழுது எண்ணிக்கை மட்டும் பேசப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் 2 தொகுதிகள். நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். அது குறித்து பின்னர் முடிச்சோம். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் கமல்ஹாசன் போன்றவர்களின் கட்சிகள் கூட்டணிக்கு வருவதாக கூறப்படுவதால் எந்த தொகுதிகள் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்றார் கே. பாலகிருஷ்ணன். எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம். ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்கிறாங்க. அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க. இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால யாரு அதெல்லாம் ஒன்னொன்னாதான் தெரியும். இருப்பினும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறையைப் போலவே திருப்பூர், நாகை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட கோவை தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் திமுக கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்குள் வந்தால் அவர்கள் கோவை தொகுதியைத்தான் குறிவைப்பதாக ஒரு கருத்தும் உண்டு. ஏனெனில் கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை, வடசென்னை, தென்சென்னை ஆகிய மக்களவை தொகுதிகளில் மட்டுமே 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியது மக்கள் நீதி மய்யம். அந்த நம்பிக்கையில்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கோவை தெற்கு பகுதியில் களமிறங்கினார் கமல்ஹாசன். குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே அவர் தோல்வியடைந்ததால் கூட்டணி கட்சியின் பலத்தோடு நிற்கும் போது வெற்றி பெறலாம் என மக்கள் நீதி மய்யம் நம்புவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு தொகுதி ஒதுக்கினாலும் அது கோவையாக இருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறதாம் மக்கள் நீதி மய்யம். எனவே இப்போதைக்கு தொகுதிகளை ஒதுக்கினால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படும் என்பதை கருதியே தொகுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் திமுக தலைமை உறுதி செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் முதலில் 2 தொகுதிகளை கேட்டு வந்த மதிமுக தற்போது 1 மக்களவை, 1 மாநிலங்களவை என கேட்டாலும் அதற்கும் திமுக ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ். அதேபோன்று இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்ற முறை செய்தபடியே 1 மக்களவைக்கும் 1 மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவர்களிடம் தெரிவிச்சிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். மதிமுகவுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக இந்த முறை பிடிவாதம் பிடிப்பதால் அது குறித்து கட்சித் தலைவர் ஸ்டாலினிடம் விவாதித்து முடிவெடுக்கலாம் என கூட்டணி பேச்சுவார்த்தை குழு காத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்திற்கும் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகளை ஒதுக்கிய பிறகுதான் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக, மதிமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதுடன் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி அமைவதில் இழுபறி ஏற்பட்டுள்ளதால் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தனது வெளிநாடு பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க மக்கள் நீதி மய்யம் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் உடன்பாடு எட்டப்படாமல் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதனால் தக்லைஃப் படப்பிடிப்பிற்காக நேற்றிரவு வெளிநாடு செல்ல கமல்ஹாசன் திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை தள்ளி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையேயான கூட்டணி ஓரிரு நாட்களில் இறுதியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது.
மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோரை மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலாவது நிறுத்தும் தைரியம் பாஜகவிற்கு உள்ளதா என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சவால் விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதா என மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றார். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால், இந்த இரண்டு நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்.